எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நேரத்திலும் மதுமிதா அவர்களையும் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் அப்பா. கடவுளே, அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பலவீனமான அந்த பயத்தின் ஆவியை கடவுளே நீர் நீக்கி போடுங்க சுவாமி. அந்த பயத்தின் ஆவியினாலே கடவுளே அவர்கள் எவ்வளவு மனம் தளர்ந்து போயிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கடவுளே பலவிதமான அந்த கவலைகளின் நிமித்தம் கடவுளே அவர்கள் இன்னும் இன்னும் அதிகமாக தன்னை வருத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜாவே. தயவு செய்து அது தேவையே இல்லை அப்பா. உம்மை விசுவாசித்தாலே போதும் சுவாமி. உம்மை அவர்கள் முழு மனதுடன் நம்பினாலே போதும் அப்பா. நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் கடவுளே. அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கடவுளே நீர் அவர்களுடைய மனதிலே விதைக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. அந்த பயங்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுளே அந்த பயத்தின் ஆவியை விட்டுவிட்டு, நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை கடவுளே, நீர் எனக்கு எல்லாவற்றிலும் சகாயத்தை செய்யக்கூடியவர், எனக்கு கண்டிப்பாக நார்மல் ரிப்போர்ட் வரும், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உம்மை நம்புறேன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் சுவாமி. எல்லா காரியங்களையும் கடவுளே நீர் நன்மையாக மாற்றி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கடவுளே, இது அவர்களுக்கு நீர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை சுவாமி. இன்னும் அதிகமாக கடவுளே அவர்கள் உம்மை கிட்டி சேருவதற்கு, இன்னும் அதிகமாக அவர்கள் உம்மை நம்புவதற்கு, இன்னும் அதிகமாக அவர்கள் உம்மை விசுவாசிப்பதற்காக கடவுளே நீர் உம்முடைய பிள்ளைக்கு நீர் வைத்திருக்கிற சோதனையாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம் ராஜாவே. ஆனால் கண்டிப்பாக இந்த சோதனையிலிருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள் அப்பா. இன்னும் அதிகமாக அவர்கள் உம்மை விசுவாசிப்பார்கள், நம்புவார்கள் சுவாமி. கடவுளே, நீர் அவர்களுக்கு கூட இருந்து கடவுளே எல்லாவற்றையும் நன்மையானதாக முடித்து போடுங்க ராஜாவே. அவர்கள் சொன்னார்கள் அப்பா, நார்மல் கட்டின்னு சொல்லணும். நார்மல் கட்டியே இல்லை ராஜாவே, அந்த கட்டியை இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும் சுவாமி. அடுத்த ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது அந்த கட்டியே இல்லைன்னு சொல்லணும் சுவாமி. அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா கடவுளே. அவர்கள் அதே போல் அந்த குழந்தையை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜாவே. தயவு செய்து அந்த குழந்தையோடு நீர் கூட இருந்து கடவுளே அந்த குழந்தைக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து, நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கடவுளே தாயும் சேயுமாக அவர்கள் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மனதிலே புது சந்தோஷத்தோடும் இருக்கும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா கடவுளே. அவர்கள் இந்த கர்ப்ப காலத்தை கடவுளே சந்தோஷத்தோடு கடவுளே அவர்கள் கடந்து வரட்டும் ராஜாவே. கடவுளே, ஒரு விதமான பயமும் அவர்களை நெருங்கக்கூடாது ராஜாவே. இந்த பயத்தின் ஆவியை கொண்டு வருகிற அந்த சாத்தானை நான் சபிக்கிறேன் ராஜாவே. தயவு செய்து அவர்களுடைய மனதிலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விதைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. உம்மை துதித்து கொண்டே இருக்கட்டும் அப்பா, உம்மை விசுவாசித்து கொண்டே இருக்கட்டுமா ராஜாவே. அவர்கள் பாசிட்டிவான எண்ணங்களோடு ஜெபிக்கும் பொழுது எல்லாம் காரியங்களும் வாய்க்க பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. தயவு செய்து அந்த தாயோடும் சேயோடும் நீர் கூட இருந்து கடவுளே அவர்கள் பயப்படுகிற காரியங்கள் அத்தனையிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா கடவுளே. மருத்துவர்கள் அத்தனை பேரும் கடவுளே நீர் படைத்தவர்கள் தான் சுவாமி. ஆனால் எல்லா மனிதர்களையும் படைத்த தெய்வன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அந்த மருத்துவர்களை அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் நம்புவதை விட கடவுளே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் விசுவாசிக்கிட்டு ஜெபிக்கிட்டும் ராஜாவே. கடவுளே, அதே போல நம்பிக்கை கடவுளே அந்த மதுமிதாவிற்கு நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. கடவுளே, அதே போல சுவாமி அவர்கள் பயப்படுகிற காரியங்கள் கடவுளே, அந்த பயப்படுகிற வேதனைகள், வலிகள், அந்த அழுகைகள் அத்தனையிலும் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை இந்த வாரத்திற்குள்ளே நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. அடுத்த வாரத்திலே அவர்கள் விசுவாசத்தோடும் கடவுளே உமக்கு சாட்சியாக கடவுளே அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள் அப்பா. உமக்கு சாட்சியான பிள்ளையாக அவர்கள் வந்து நிற்க போகிறார்கள் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ராஜாவே. கடவுளே, நீரே பிள்ளையோடு கூட இருந்த அந்த சோதனையிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா. உண்மையே விசுவாசிக்கக்கூடிய பிள்ளையாக அவர்கள் இருக்கிறார்களே ராஜாவே. அவர்களுக்கு தக்க பலனை நீர் கொடுங்க ராஜாவே. கடவுளே, அந்த கட்டிகள் மறைந்து போகட்டும் சுவாமி. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு வளரட்டும் அப்பா. கடவுளே, அவர்கள் நார்மல் டெலிவரியிலே கடவுளே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, ஆனால் நார்மல் டெலிவரியிலே கடவுளே அவர்கள் அந்த குழந்தையை மிகவும் ஆரோக்கியத்தோடு பெற்றெடுக்க போகிறார்கள் என்று நாங்கள் இப்பொழுதே காண்கிறோம் ராஜாவே. அதே போல தாயும் சேயும் நலமாக இருக்க போகிறார்கள் அப்பா. எந்த விதமான உடல் வலிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் அவர்களை நெருங்காது சுவாமி. இந்த கட்டிகள் மட்டுமல்ல, இனி மதுமிதாவின் உடலிலே எந்த விதமான வியாதிகளும் வேதனைகளும் வராதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, அவர்களோடு நீர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுடைய குழந்தையோடு நீர் கூட இருந்து அந்த குழந்தையை நீர் கர்ப்பத்திலேயே நீர் தெரிந்து கொள்ளுங்கப்பா. கடவுளே, அந்த குழந்தைக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் ராஜாவே. உடல் ரீதியாக உள்ள ரீதியாக அந்த குழந்தை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பிறக்கட்டும் ராஜாவே. கடவுளே, தாயும் சேயுமாக சந்தோஷமாக இருக்கட்டும் ராஜாவே. கடவுளே, நீர் அப்படி கொடுக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் அப்படியே கூட இருந்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. கடவுளே, இவர்கள் சந்தோஷமாக
சந்தோஷமாக இருந்தால்தான் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் சந்தோஷமாக இருக்கட்டும் சுவாமி. அதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ராஜாவே. கடவுளை உம்மை விசுவாசிக்கட்டும் அப்பா. அவர்கள் உம்மை விசுவாசித்தால் தான் அந்த குழந்தையும் உம்மை விசுவாசிக்கும் சுவாமி. கடவுளே, நீர் கூட இருந்த அந்த விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே விதைங்க ராஜாவே. அவர்களுடைய பயத்தை நீக்கி போடுங்கப்பா. கடவுளே, மதுமிதாவிற்கு கடவுளே அவர்களுடைய பயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நார்மல் ரிப்போர்ட் வரப்போகுதுப்பா. நாங்கள் அதை காண்கிறோம் சுவாமி. நார்மல்னு எல்லாமே நார்மல்னு வரப்போகுது சுவாமி. கடவுளே, அந்த கட்டிகள்னால எந்த பிரச்சனையும் கிடையாது சுவாமி. நார்மல்னு வரப்போகுது. அந்த கட்டிகள் இருந்த இடம் மறைந்து போகட்டும் சுவாமி. எங்களை அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. கடவுளே, தயவு செய்து எங்களோடு நீர் கூட இருப்பீரப்பா. தயவு செய்து எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் கடவுளே நீர் பார்த்து கொண்டிராமல் எங்களுக்கு பலனை நீர் கொடுங்க சுவாமி. கடவுளே, நாங்கள் எங்களை அறியாமல் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து கடவுளே நீர் எங்களுக்கு தயவு காண்பீங்கப்பா. நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி ராஜாவே. கடவுளே, நீர் கூட இருந்து எங்களை ஆசிர்வதிங்கப்பா. ஆமேன்.